போகாத அதிகாரிகள்லாம் இடமாற்றம் செய்வது, அவருக்கு இது பண்றது. அதாவது இவர்கள் ஊழலுக்காக வேண்டி வசதியா இது பண்ணினே வந்து நானும் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இன்னைக்கு டெல்டா விவசாயம்லாம் கண்ணீரும் கம்பளையுமா அடிவயிறு காஞ்சதோட விவசாயி அங்கே காத்துன்னு இருக்கான். இந்த முதலமைச்சர் பொய்யான தகவலை சொல்றாரு, இது பண்றாரு. அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு மழை பெஞ்சோடனே 22ஆம் தேதியே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அங்க போய் களத்துல போய் நின்று அந்த நெல்மணிகள் அவர் நீங்க சொல்றத பார்த்தா வந்து லாரி டெண்டர் எடுக்கிறதுல 2 முறை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு வந்து அதிகாரிகளை வந்து இடமாற்றம் செஞ்சாங்க. இதனாலதான் தாமதம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அரசு தரப்புல வந்து வடகிழக்கு பருவமழை வந்து முன்னாடியே வந்துருச்சு, இன்னொன்னு வந்து விளைச்சல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படி இல்ல காரணம் சொல்றாங்க. ஏங்க அது மழை வரத்துக்கும் முன்னாடியே நெல்லை வந்துட்டு நிலத்துல விவசாய நிலத்துல இருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து நெல் கொள்முதல் இதுல வந்து நிலையத்துல விற்க முடியாம வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் தானங்க பொறுப்பு.